இவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரோ கட்டப்பட்ட நிலையில சிறைக்குள்ள, சிறையின் ஒரு அறைக்குள்ள தோத்துறான், இருட்டு அறைக்குள்ள கிடக்கிறார். தூதன் வந்தப்பதான் அங்க வெளிச்சமே பிரகாசிச்சதான் தோத்துறான். இன்னைக்கு அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க, ரட்சிப்பை சொல்றவங்க, சுவிசேஷத்தை சொல்றவங்க, அநேக பேதுருக்களின் நிலை அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒண்ணுல கட்டுண்ட நிலை, கட்டப்பட்ட நிலை, சிறையின் நிலை, சிறையின் அனுபவம், சிக்குண்ட நிலை, அப்படித்தான் இன்னைக்கு அநேகருடைய நிலை இருக்கு. ஒரு நாள்ல நின்று பிரசங்கிச்சு 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ஆதாயப்படுத்தினவர், கடல் மேல நடந்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவர், நிழல்பட்டு அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினவர், மரித்த தபித்தாள உயிரோடு எழுப்பினவர், கொர்நேலியின் வீட்டில் கூடியிருந்த எல்லார் மேலையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட காரணமா இருந்தவர், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள கட்டுண்டவராய் சிறைக்குள்ள கிடக்கிறாரு. இருக்கீங்களா? சபையாரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தூதனை அனுப்புறாரு. காபிரியலே தோத்துறான், கம்மானே தோத்துறான், வர்றா எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தோத்துறான். வெளியில தலை தெரிஞ்சா ஏரோது எல்லாரையும் கொன்றுவான். ஆனா உசுருக்கு கூட பயப்படாம, ஜீவனுக்கு கூட பயப்படாம சபையார் எப்படி ஊக்கமா ஜெபிக்கிறாங்க பாரு. ஆனால நீ உடனே கிளம்பி போகணும்ன்றாரு. போற ஆண்டவரே அப்படின்னு காபிரியல் கிளம்பி இருப்பாரு. தோத்துறான். எங்க போகணும்? ஜெபிக்கிற இடத்துக்கா? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? தோத்துறான். பொதுவா ஜெபிக்கிற இடத்துக்கு தானே அனுப்புவீங்க, தோத்துறோம். காவை தூதன் அங்கதானே வருவான், ஜெபிக்கிற இடத்துக்கு தானே இறங்குவான். ஜெயிலுக்கு போன்றாரு. ஜெயிலுக்கா? ஆமா. அன்னைக்கு தூதனுடைய ஊழியம் ஜெபிக்கிற இடத்துக்கு இல்ல, ஜெயில இருந்த பேதுருவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு, சிறைக்குள் இருந்த பேதுருவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கும் நான் சொல்றேன், தோத்துறான். தூதன்மாருடைய ஊழியம், பரலோகத்தின் ஊழியம் அநேக பேதுருக்களுக்கு அவசியப்படுது, அழைக்கப்பட்ட அநேக ஊழியர்களுக்கு அவசியப்படுது. இருக்கீங்களா? தூதன் நினைச்சிருப்பான், ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சலடா, தோத்துறான். ஆமா, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நம்ம ஜெபிச்சா தூதனே ஜெயிலுக்கு அனுப்பலாம்னா, எவன வேணாலும் எங்க வேணாலும் அனுப்பலாம். அல்ல சொல்லுங்க. தூதன் வந்து பார்த்தா, ஐயோ எப்படிரா இந்த அறையில தூங்குற? அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த சிச்சுவேஷன்ல உன்னால எப்படிரா தூங்க முடியுது?